டே 14 டோன்ட் கம்பேர் யுவர் செல்ஃப் டு அதர்ஸ். நம்ம யாருக்கு மேலே இல்லை, நம்ம யாருக்கு கீழே இல்லை. நம்ம தனி, நம்மளோட ரூட்டு தனி, நம்மளோட கேரக்டர் தனி, எல்லாமே தனி தாங்க. சிம்பிளாக சொல்லணும்னா நம்மளோட ஃபிங்கர் பிரிண்ட் வந்து யூனிக், நம்மளோட கண் கருவிழி வந்து யூனிக். ஸோ அதுவே யூனிக் தான். அது வந்து யாருக்குமே இருக்காது. அந்த உலகத்தில் யாருக்குமே நம்மளை மாதிரி கண் விழியும் ஃபிங்கர் பிரிண்ட்டும் யாருக்குமே மேட்ச் ஆகாது. ஏன்னா அது எப்போவுமே தனி. அந்த மாதிரி தான் நீங்களும் தனி தான். ஸோ நம்மளோட ஃபிங்கர் பிரிண்ட்டு நம்மளோட கண் விழியே தனியாக இருக்குது. சொல்ல நம்மளும் தனியாக தான் இருக்கணும். நம்மளுக்கும் தனியாக ஒரு ரோல் இருக்குது. ஸோ நான் என்னோட காலேஜ் டேஸ்லையும் சரி, என்னோட ஸ்கூல் டேஸ்லையும் சரி, நான் நிறையா வாட்டி என்னை வந்து அடுத்தவங்களோட கம்பேர் பண்ணியிருக்கேன். ஸோ அவனை மாதிரி படிக்க முடியலையே, அவனை மாதிரி ஹைட்டாக இல்லையே, அவனை மாதிரி கலர் இல்லையே, அவனை மாதிரி பியர்ட் இல்லையே, அவனை மாதிரி ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் இல்லையே, அவனை மாதிரி பேச முடியலையே, அவனை மாதிரி விளையாட முடியலையே, அவனை மாதிரி சொல்லிட்டு நான் என்ன தொலைச்சிட்டேன். ஏன்னா எனக்கு என்ன வரும்னு சொல்லிட்டு நான் என்னோட காலேஜ் டேஸ்லையும் என்னோட ஸ்கூல் டேஸ்லையும் எனக்கு தெரியவே தெரியாது. நான் வந்து என்னோட ஸ்கூல் டேஸ்லையும் சரி, காலேஜ் டேஸ்லையும் சரி, நான் வந்து என்ன அடுத்தவங்களோட தான் கம்பேர் பண்ணி பார்ப்பேன். ஏன்னா வந்து அது வந்து இப்போ ஒரு பழக்கமாகிடுச்சு. எல்லா டீச்சர் பேரண்ட்டுமே சொல்லுவாங்க, ஸோ நீ அவனை மாதிரி படிக்கல, நீ அவனை மாதிரி எழுதலை, அவன் ஹேண்ட் ரைட்டிங் நல்லாயிருக்கு, அவன் ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இல்லை, அவன் மேக்ஸில் எவ்வளோ மார்க்கு, சயின்ஸில் எவ்வளோ மார்க்கு, அவன் தமிழ் எவ்வளோ மார்க்கு, அவன் சோஷியல் சயின்ஸில் எவ்வளோ மார்க்குன்னு சொல்லிட்டு எல்லாருமே சரி, எல்லா டீச்சருமே பேரண்ட்டுமே சரி கம்பேர் பண்ணுவாங்க. நம்ம வந்து அடுத்தவங்களோட கம்பேர் பண்ணுவாங்க. அது வந்து அப்போலேருந்தே நம்மளுக்கு ஒட்டிக்கிச்சு. அவங்க சொல்லி நம்மளுக்கும் ஒட்டிக்கிச்சு. நம்மளுக்கு வராது, நம்ம அடுத்தவங்களோட கம்பேர் பண்ண பார்ப்போம். நம்ம வந்து அடுத்தவங்களோட கம்பேர் பண்ணி பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அவனை மாதிரி படிக்க முடியல. அப்போ வந்து நம்மளுக்கு என்ன தோணுதுன்னா, ஓகே நமக்கு வர போகிறதில்ல, நம்மளும் பண்ண போகிறதில்ல. ஸோ அந்த மாதிரி தாட் வந்துடும். அதனாலே நம்ம ஒரு விஷயம் என்ன பண்ணுவோம்னா, ஓகே இது செஞ்சால் போதும், இப்படி பண்ணால் போதும்னு சொல்லிட்டு ஒரு நார்மலான வாழ்க்கை நம்ம அதோட நம்ம ரொட்டீனில் பிளட்டில் ஆட் ஆகிடும். ஏன்னா அவன் வந்து நம்மளோட பெஸ்ட்டாக இருக்கான், நம்ம அவனை பீட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம மைண்டுக்குள்ளே ஒரு தாட் வந்துடும். இது பண்ணால் நார்மலாக தான் பண்ணுவோம். ஸோ நம்ம ஒரு ஸ்டெப் மேலே போக மாட்டோம், ஒரு ஸ்டெப் கீழே வர மாட்டோம். பாஸ் ஆனால் போதும், 50 மார்க் எடுத்தால் போதும், இல்லை 70 மார்க் எடுத்தால் போதும்னு சொல்லிட்டு அந்த ஒரு தாட்டில் வந்துடுவோம். ஸோ அதை நோக்கியே போயிட்டு இருப்போம். விஜய் சார் கூட ஒரு ஸ்டேஜ் சொல்லியிருப்பாரு, நான் அவங்கள மாதிரி ஆகணும், நான் இவங்கள மாதிரி ஆகணும். அதுக்கு தான் அவங்க இருக்காங்களே, நீங்கள் எதுக்குன்னு சொல்லிட்டு அதில் வந்து கொஷினும் இருக்கும், ஆன்சரும் அதிலே இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் அவங்கவுங்களுக்கு தனி கேரக்டர், அவங்களுக்கு தனி யூனிக் ஸ்டைல் இருக்குது, அவங்கவுங்களுக்கு தனியாக ஒரு ரோல் இருக்குது. ஸோ அதை போய் நம்ம இன்டரப்ட் பண்ணக்கூடாது. ஒருத்தவன் மேலே இருக்கான்னா அவனுக்கு தான் தெரியும் அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பான், அவன் ஃபேமிலி சுச்சுவேஷன், அவன் ஃபேமிலி பேக்ரவுண்ட், அவன் எவ்வளோ ஃபெயிலியர் ஹேண்டில் பண்ணான், அவன் எவ்வளோ ஃபெயிலியரை சந்தித்து அதுக்கப்புறம் அவன் மேலே போய் உட்காந்துருக்கான், அவனுக்கு மட்டும் தான் தெரியும். நம்மளும் அதே வழி போனால் நம்மளும் மேலே போயிடலாம் சொல்லிட்டு என்றைக்குமே நீ திங்க் பண்ணாதீங்க. அவன் போன நேரம், அவன் டைம் அவனுக்கு ஒர்க் அவுட் ஆகிடுச்சு. நம்ம போகிற நேரம், நம்ம போகிற டைம் நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகுமான்னு தெரியாது. அவன் வந்து அவன் மேலே நம்பிக்கை வச்சான், அதனால் மேலே இருக்கான். நம்மளை நம்புவோம், நம்ம மேலே போயிடுவோம். ஸோ அவன் போன ரூட்டு தான் போகணும்னு சொல்லிட்டு என்றைக்குமே நினைக்காதீங்க. அது வந்து தனி. அவன் பண்ண மாதிரி நம்மளும் பண்ணால் நம்ம காப்பி. ஸோ நம்மளோட ஒரிஜினாலிட்டி வேறு, அவனோட ஒரிஜினாலிட்டி வேறு. உங்களோட திங்கிங் டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் நீங்களும் மேலே போவீங்க வேறு ரூட்டில். ஸோ அந்த ரூட்லேயே போனால் அது காப்பி. ஓகே, கம்பேர் பண்ணுறது நல்லது. அதனால் இவ்வளோ நேரம் கம்பேர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்போ என்னடா கம்பேர் பண்ண சொல்கிறேன்னு சொல்லிட்டு கேட்கலாம். இந்த கம்பேரிஷன் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தவங்களோட இல்லை, நீங்கள் உங்களோட கம்பேர் பண்ணிக்க போகிறீங்க. நான் ப்ரீவியஸில் எப்படி இருந்தேன், லைக் லாஸ்ட் 1 இயருக்கு முன்னாடி எப்படி இருந்தேன், இப்போ நான் எப்படி இருக்கேன். ஸோ அந்த மாதிரி கம்பேர் பண்ணுறது வந்து வேறு. ஏன்னா அப்போ தான் நம்ம எங்கே இருந்தோம், இப்போ எங்கே இருக்கோம், நம்ம அப்டேட் ஆகிருக்கோமா இல்லை அப்டேட் ஆகலையா. கம்பேர் யுவர் செல்ஃப் டு யுவர் ப்ரீவியஸ் செல்ஃப். ஸோ அது ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம நல்லா பேசுகிறோமா, நம்ம நல்லா பழகுறோமா, நம்ம நாலேஜ் வைஸ் எப்படி இருக்கும், நம்மளோட கேரக்டர் வைஸ் நம்ம எப்படி இருக்கும், எமோஷனல் வைஸ் எப்படி இருக்கும், அடுத்தவங்களோட பேசலாம் நம்ம இன்ட்ராக்ஷன் கரெக்டாக இருக்கா. ஸோ அந்த மாதிரி நிறைய வேலை நீங்கள் உங்கள் ப்ரீவியஸ் வெர்ஷனோட கம்பேர் பண்ணி பாருங்கள், அது நல்லது. ஸோ தேவையில்லாமல் அடுத்தவங்களோட கம்பேர் பண்ணால் அது ரொம்ப 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 ஒஸ்ட்டு. காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சுது. ஏன்னா நம்ம காலேஜ் டைம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பெருசாக எதுவும் பண்ண மாட்டோம். எதுக்கேட்டாலும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நேம் இல்லை நம்ம தெரிஞ்ச நேம் தான் சொல்லுவோம். ஸோ அவன் நல்லா படிப்பான், அவன் நல்லா கிரிக்கெட் விளாடுவான், அவன் ட்ராயிங் வரைவான், அவன் சிங்கிங் பண்ணுவான், அவன் ஹேண்ட் ரைட்டிங் நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி எது கேட்டாலும் அவன் பேர், இவன் பேர், பக்கத்தில் இருக்கிறவன் பேர், யாருன்னே தெரியாது அவன் பேர்லாம் சொல்லுவோம். பட் எந்த ஒரு விஷயத்துமே சரி நம்மளும் சொல்ல மாட்டோம். ஏன்னா அது பழகிடுச்சு. அது ஸ்கூல் டேஸ்லேருந்தே நம்மளுக்கு சொல்லி கொடுத்துட்டாங்க. அது அப்படியே காலேஜ் டேஸ்க்கு போயிடுச்சு. காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் தான் எனக்கே தெரிய வந்தது, நம்மக்கிட்டேயும் திறமை இருக்குது, நம்ம அதை ஏன் இவ்வளோ நாள் ஃபைண்ட் பண்ணலன்னு சொல்லிட்டு எனக்கு அதுக்கப்புறம் தான் திங்க் பண்ணேன், அதை ஃபைண்ட் பண்ணேன். எனக்கு பிடிச்சது என்னன்னு சொல்லிட்டு நான் தேட ஆரம்பிக்க சொல்ல தான் எனக்கு ஒரு விஷயமா தெரிய வந்தது. நம்மளாலையும் இவ்வளோ பண்ண முடியும், நம்ம பண்ணுறதுக்கு நிறையா இருக்குது, நம்ம அதில் ஷைன் ஆகலாம். இது மட்டும் மைண்டில் ஞாபகம் வச்சுங்க. டோன்ட் கம்பேர் யுவர் செல்ஃப் டு அதர்ஸ். ஸோ மைண்டில் வச்சுங்க. டே 14 அவ்வளோதான். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். உங்களில் ஒருவன் உங்கள் நண்பன் ரவி. பாய்.